மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவருக்கும் எருசலேமுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. என்ன ஒத்துமை இருக்கிறது அப்படின்னா, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலேயே இந்த எருசலேமை பொறுத்த தீர்க்க தரிசனம் வருகிறது. ஆதியாகமம் 14ல் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த சாலேம் அப்படிங்கிறது எருசலேம், நம்ம எருசலேம்னு சொல்கிறோம். அவங்க ஹீப்ரூவில் எருசலேம்னு சொல்லுவாங்க. இந்த எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு இது யாருக்கான முன்னடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கான முன்னடையாளம். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1வது வசனத்திலேருந்து இருக்குது. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவாகவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனமாக இருந்தான் அப்படின்னு ஆரம்பித்து அவனை பற்றி சொல்லிட்டு 17வது வசனத்தில், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாராக இருக்குன்னு சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார் அப்படின்னு இயேசுவை பற்றி சொல்லுது. ஸோ இந்த மெல்கிசேதேக்கு என்பது இயேசு கிறிஸ்துக்கான முன்னடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எருசலேம் அதோடு கூட சேர்ந்தே வருகிறது. எருசலேமின் ராஜா என்பது இயேசுவுக்கான ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எருசலேமுக்குள்ளே வருவது ஒரு மிகப்பெரியதான சம்பவம். அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான சம்பவத்தில் ஒன்று என்னென்னா, அவர் எருசலேமுக்குள்ளே நுழைவது. இந்த எருசலேமுக்குள்ளே இயேசு நுழைந்ததுக்கும் இப்போ திருப்பி இயேசு 2வது முறையாக எருசலேமுக்குள் நுழைய போகிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த எருசலேமுக்குள்ளே நுழைகிற ராஜாக்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னாடியும் நிறைய சத்தியங்கள் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அதை கனெக்ட் பண்ணி வரும். ஏன்னா முழு வேதாகமும் நம்ம கையில் தான் இருக்குது. பாருங்கள், யூதர்கள் கையில் பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்குது, நம்ம கையில் முழு வேதாகமும் இருக்குது. இப்போ நம்மளில் சிலர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாடெல்லாம் தேவையில்லை, நியாயப்பிரமாணம் முற்றிற்று அப்படின்லாம் சொல்கிறாங்க. நியாயப்பிரமாணம் முற்றிற்று, அந்த சடங்காச்சாரம் இப்பொழுது இல்லை. ஆனால் வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு ஆராய்ச்சி நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ 1வது முறை இயேசு வரும்போது எருசலேமுக்குள்ளே நுழையிறதுக்கும், அதே நேரத்தில் தாவீது எருசலேமுக்குள்ளே நுழையிறதுக்கும், அதே வேளையில் சாலமோன் எருசலேமுக்குள்ளே நுழையிறதுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா, 1வது முறை இயேசு எருசலேமுக்குள் நுழைந்ததுக்கும் 2வது முறை இயேசு எருசலேமுக்குள் நுழைய போகிறார். அதான் ரொம்ப முக்கியம். நாம் அதுக்கு தான் காத்திருக்கிறோம். இயேசு 1வது முறை வரும்போது யூதர்களுக்காக உள்ளே நுழைந்தார், அவங்கள பார்க்கும்படி தான் வந்தார். ஆனால் அப்படி வரும்போது நடைபெற்ற சம்பவங்கள் வரிசை கிரமமாக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு சம்பவங்களுடைய பிரதிபலிப்பு திரும்பி இயேசு வரும்போது நடக்கும். இப்போ திரும்பி நடக்க போகுது. இயேசு 1வது வந்தபோது என்ன நடந்ததோ அதே மாதிரி சில சம்பவங்கள் இயேசு திரும்பி வரும்போது நடக்கும். இப்போ நம்ம வரப்போகிற இயேசுவுக்கு காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இன்னொன்று பகிரங்க வருகை, இயேசு இறங்கி வருதல். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களில் ஒரு குரூப் மீண்டுமாக இயேசுவோடு கூட வரும். கீழே அவர்கள் 1000 வருஷம் அரசாடுவாங்க, அவங்க ரத்த சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ அவர்கள் வரும்போது இந்த 1வது இயேசு எருசலேமுக்குள்ள நுழைஞ்சதுக்கும் 2வது வரும்போது நுழைஞ்சதுக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்குது. எப்படி நடக்க போகுது, என்ன ஆண்டவர் செய்ய போகிறாரு, அதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெரிய ஆச்சரியம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு பரமேறி போகும்பொழுது அவர் எங்கிருந்து ஏறி போனார் அப்படின்னு வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார்னு இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 11வது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஒலிவமலையிலிருந்து ஏறி போனவர் மீண்டும் ஒலிவமலையிலே இறங்குவார். அதோடைய அர்த்தம் அதுதான். எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்குவார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். சகரியா, அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்போஸ்தலர் நடபடிகளில் இயேசு எப்படி ஏறி போனார்? ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார். ஏறி போன இயேசு எங்கே இறங்க போறாரு? ஒலிவ மலையில் இறங்க போறாரு. எருசலேமிலிருந்து அவர் புறப்பட்டு ஒலிவ மலைக்கு வந்தார். ஏன்னா எருசலேமில் தான் பாடு அனுபவித்தார். எருசலேமுக்கு புறம்பே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அங்கே தான் மரிச்சு போனார். அங்கிருந்து அடுத்து அவர் ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார். இப்போ ஒலிவ மலையிலிருந்து இறங்கி இயேசு அடுத்து எங்கே வரணும்? எருசலேமுக்கு வரணும். அப்போ இறங்கி இயேசு எருசலேமுக்குள்ள நுழையும் போது, எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் அப்போ என்னென்ன காரியங்கள்லாம் நடந்ததோ அதே மாதிரி இப்போ நடக்க போகுது. எவ்வளோ ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனமோ புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட 2ஆம் வருகைக்குமான கனெக்ஷன் பாருங்க. அவர் எருசலேமில் பாடு அனுபவித்து புறம்பே கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டவர் ஒலிவ மலையிலிருந்து ஏறி போனார். இப்போ திருப்பி சகரியா புஸ்தகம் சொல்லுது, அவர் திருப்பி ஒலிவ மலையில் இறங்க போகிறார். இறங்க போகிறவர் திரும்பி அங்கிருந்து எருசலேமுக்குள் வரப்போகிறார். அங்கே 1000 வருஷ அரசாட்சி நடக்க போகுது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் உள்ள சில டிஃபரன்சஸ் இருக்குது. அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். எருசலேமிலே இயேசு நுழையும் போது
எப்படி நுழைந்தார் அப்படின்னு சொன்னா வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நல்லா கவனிங்க. இது முதலாவது இயேசு எருசலேமுக்குள் நுழையும் போது நடக்கிறது. கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி அவர் வருகிறார், உன் ராஜா வருகிறார் என்று தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. இந்த கழுதையின் மேலே அவர் ராஜாவாக வருவதற்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். எப்படி நுழைகிறாரு? கழுதையின் மேலே ராஜாவாக உங்களுடைய ராஜா வருகிறார் அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவாகும் பொழுது சாமுவேல் போய் அந்த இதில் கொண்டு ஊற்றி அவர் ராஜாவாக்குவார். ஆனால் சாலமோன் ராஜாவாகும் போது கழுதையின் மேல் தான் ராஜாவாக உள்ளே வருவார் எருசலேமுக்குள்ள. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. தாவீது ராஜாவானதுக்கும் சாலமோன் ராஜாவானதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொல்றோம் இல்லையா, அது 2 ராஜாக்கள் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சாலேமின் ராஜா என்றால் சமாதானத்தின் ராஜா, மெல்கிசேதேக்கு என்றால் நீதியின் ராஜா அப்படின்னு அர்த்தம். இந்த 2 ராஜாக்கள் இருப்பாங்க. இந்த நீதியின் ராஜா யாருன்னா தாவீது, சமாதானத்தின் ராஜா யாருன்னா சாலமோன். இந்த 2 பேரும் அதில் இருப்பாங்க. இதில் நீதியின் ராஜா உள்ளே வரும்போதும் சமாதானத்தின் ராஜா உள்ளே வரும்போதும் இருக்கிற டிஃபரன்ஸ். தாவீது குதிரையின் மேலே ஏறித்தான் யுத்தத்துக்கு போவார். ஆனால் சாலமோன் யுத்தத்துக்கே போல. சாலமோன் முழுக்க முழுக்க சமாதானத்தின் ராஜா, கழுதையின் மேலே ஏறித்தான் உள்ளே வருவார். இந்த 2 ராஜாக்களுக்குமான ஒரே ராஜா தான் இயேசு கிறிஸ்து. இந்த 2த்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு இயேசு கிறிஸ்து. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதல்ல இயேசுய கழுதையின் மேலே உள்ளே வரார். அவர் சமாதானத்தின் ராஜாவாக உள்ளே வருகிறார். அப்படி வரும்போது அவர் கழுதையின் மேலே வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் அவர் உள்ளே கழுதையின் மேலே வர்றதுக்கு வாசிங்க. ஏன் கழுதை குட்டியை கழுதிட்டு அவுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியினால் மீட்டுக் கொள்வாயாக. கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் கழுத்தை முறித்து போடு. அதன் கழுத்தை முறித்து போடு. போதும், நல்லா கவனிங்க. ஒரு கழுதையின் தலையீற்றை எதனால மீட்டுக் கொள்ளணும்? ஒரு ஆட்டுக்குட்டியால மீட்டுக் கொள்ளணும். இப்போ அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிற கழுதை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுதை கட்டப்பட்டு இருக்காது. கழுதை முழுவதுமாக கட்டவிழ்க்கப்பட்டு தான் இருக்கும். பொதுவாக எந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது ஒரு பாரம்பரியமாக சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த பலி கொடுக்க போகிற முதற் பேரான கழுதை இருக்குது இல்லை, ஏன்னா எல்லா தலையீற்றினுடைய முதல் பேரும் யாருக்கு கொடுத்துடணும்? ஆண்டவருக்கு கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது அந்த தலையீற்றை எல்லாத்தையும் கொடுக்கும்போது ஒன்னே மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம்னா, தலையீற்றை மீட்டுக் கொள்ளலாம். எதை வச்சு மீட்டுக் கொள்ளலாம்? கழுதையை மட்டும் நீங்கள் மீட்டுக் கொள்ளலாம். எதை வச்சு மீட்டுக் கொள்ளலாம்? ஆட்டுக்குட்டியை வச்சு மீட்டுக் கொள்ளலாம். ஏன்னா அன்னைக்கு கழுதை ப்ரீஷியஸ், ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு உள்ள சொத்து கணக்கில் அது ரொம்ப வரும். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு காஸ்ட்லி கார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கழுதையை காணும்னு சொல்லிட்டு சவுல் ஒவ்வொரு மலையாக தேடி போறாரு, ஒவ்வொரு ஊராக போறாரு. அந்த அளவுக்கு இப்போ அந்த கழுதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் கழுதையினுடைய தலையீற்று. இப்போ அதை மீட்டு கொள்ளணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து நீ என்ன செஞ்சிரு. இதுக்கு பின்னாடி கர்த்தரோட திட்டம் என்னன்னா, எந்த ஒரு ஆஃபரிங்கை நீ தேவனுக்கு கொடுக்கும் போதும் நீங்கள் எப்படி கொடுக்கணுமா? விசனத்தோட கொடுக்கவே கூடாது, உற்சாகமாக கொடுக்கணும். இப்போ கழுதையை கொடுக்குறவங்களாம் எப்படி கொடுப்பாங்க? ஐயோ, இருக்கிறதுலே சொத்து மதிப்பாக தான் நம்பர் 1 பென்ஸ் கார் மாதிரி, BMW மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு ஃப்ளைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை காணிக்கையாக கொடுக்கணும்னா நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? மனரம்யமா, உற்சாகமா, சந்தோஷமா கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, சரி எதை ப்ரீஷியஸ் நினைக்கிறியோ அதுக்கு பதிலாக நீ என்ன செய்ய, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதன்படி கழுதையின் தலையீற்றை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட வேண்டும். இப்போ இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர். இவர் தான் உள்ள பலியா போறாரு. எதுக்கு பலியா போறாரு? கட்டப்பட்டிருக்கிற கழுதையை அவிழ்த்து அதற்கு பதிலாக இவர் பலியாக போறார். அந்த இடத்துல சொல்லப்பட்ட யாத்ராகமம் 34:20 தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை இவர் நிறைவேற்றுறார். ஒரு கழுதையின் தலையீற்றை ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்ளலாம். அதோடைய அர்த்தம் என்னன்னா, கட்டப்பட்டிருக்கிற கழுதைக்கு பதிலாக இதோ ஆட்டுக்குட்டியாகிய நான் போகிறேன் அர்த்தம். இப்போ அந்த 34:20 தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். உன் பிள்ளைகளில் முதற் பேரானவைகள் எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். உன் பிள்ளைகளின் முதல் பேரானவை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். கொடுக்க வேண்டுமா? மீட்டுக் கொள்ள வேண்டுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாத்திலையும் தலையீற்றை கொடுக்க வேண்டும். கழுதையின் மட்டும் மீட்டுக் கொள்ளலாம். அடுத்து பையனை பத்தி சொல்லும் போது, பிள்ளைகளை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுது? உன் பிள்ளையின் தலையீற்றை மீட்டுக் கொள்ள வேண்டும். அப்ப மீட்டுக் கொள்ளணும், அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? ஒரு ஆல்டர்னேட் கொடுக்கணும், ஏதோ ஒன்று கொடுக்கணும். இப்ப இவர் பலியா எப்படி போறாருன்னா, இவர் முதற் பேரானவர். இந்த முதற் பேரானவர் பலியாக போய் எல்லா முதற் பேரான பிள்ளைகளையும், பலி கொடுக்க வேண்டிய எல்லா பிள்ளைகளுக்கும்
இவர் மீட்கும் பொருளாக மாறி போறார் உள்ள. சும்மா போல இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல பவனி போனதுக்கு காரணம் அவர் வெறும் ராஜாவாக வருகிறார் என்ற அர்த்தம் அல்ல. உன் ராஜா பலியாக வருகிறார். கட்டப்பட்ட கழுதைக்கும் முதற் பேரான பிள்ளைகளுக்கும் மாற்றாக ஒரு பலி வருகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பலி. தலையீற்றை எல்லாம் மீட்டுக் கொள்கிற முதற் பேரானவர் வருகிறார்னு அர்த்தம். அதுதான் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வருவதற்கான முதலாவது காரணம். புரிஞ்சுக்கணும், வசனத்துக்கு பின்னாடி என்ன கர்த்தர் வச்சிருக்கிறான்னு பார்க்கணும். தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட இப்ப இந்த விஷயம் 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்படுது. அப்படின்னா எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கணும். அப்ப இவர் கழுதையின் மேல் வருவதற்கான முதலாவது நோக்கம் என்ன அப்படின்னா, கட்டப்பட்ட கழுதை. இன்னொன்று, உன் பிள்ளையின் தலையீற்றை எல்லாம் மீட்டுக் கொள்ளலாம். இப்ப இவர் கழுதையை மீட்டுட்டாரு, பிள்ளைகளை மீட்க போறாரு. எப்படி மீட்க போறாரு பாருங்க. இப்ப வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். 11வது வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். எவ்வளவு பெரிய வசனம் தெரியுமா இது. இவர் கழுதை மேல எதுக்கு வராரு தெரியுமா? வசனம் சொல்லுது, ஏன் கழுதை மேல வராராம்? நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர். யார் இந்த தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டிருக்கிறவங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்தில் இருக்கிறாங்க. இந்த துன்மார்க்கர் எல்லாம் தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறாங்க. ஆபிரகாம் மடியில கொண்டு போய் லாசருவை விடுறாங்க. அப்ப அந்த ஐஸ்வர்யவான் லாசரு கிட்ட என்ன கேட்டான்? தண்ணீர் கேட்டான். ஒரு சொட்டு தண்ணி இருந்தா லாசருடைய விரல வச்சு எனக்கு வைக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். ஏன்னா அது என்ன குழி? தண்ணீர் இல்லாத குழி. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது நியாயப்பிரமாணக்காரர்களை, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை, மேல் பாதாளத்தில் இருக்கிறவர்களை மீட்கும்படி குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை. அடுத்து என்ன இருக்கு? நான் உன் உடன்படிக்கையின் ரத்தம். அவரோட அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கழுதை மேல வராரு இல்லையா, வரும்போது அவர்கள் எல்லோருக்கும் ரத்தம் சிந்தினது அவர்களே. விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம் எதை குறிக்குது? விருத்த சேதனத்தை குறிக்குது. உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. இவர் உடன்படிக்கை ரத்தம்ங்கிறது புதிய ஏற்பாடு. நாம உன் உடன்படிக்கை, அவர்களுடைய உடன்படிக்கை ரத்தம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களை மீட்கும்படி இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார். முதற் பேரானது யாரு? நியாயப்பிரமாணம் தான். இஸ்ரவேல் தான் நமக்கு மூத்த சகோதரன். அவர்கள் தான் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும்படி, நியாயப்பிரமாணத்தில் அடைக்கப்பட்டவர்களை மீட்கும்படி கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ராஜா வருகிறார். ஒரு பக்கம் ராஜா எதுக்கு வராரு? கழுதை குட்டியை மீட்கிறதுக்கு வராரு. இன்னொரு பக்கம் ராஜா எதுக்கு வராரு? பிள்ளைகளை மீட்கும்படி வருகிறார். இப்போ யாத்திராகமம் 34:20 இப்ப வாசிங்க பாப்போம் திருப்பி. கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளை முதற் பேரானவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். வெறும் கையோட என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது. அதுதான் இந்த வெறும் கையா வராம இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தோட வராங்க. இப்ப இயேசு கிறிஸ்து உள்ள என்ன வராரு? பலியாக வருகிறார். எப்படி? கழுதையின் மேல் ஏறி வருகிறார். வரும்போது ஒருபுறம் கட்டப்பட்டிருக்கிற கழுதை மீட்கப்படுகிறது. இன்னொரு அடையாளம் என்ன? அடைக்கப்பட்டிருக்கிற குழியில் இருக்கிறவர்கள் அன்னைக்கு மீட்கப்பட போகிறார்கள். ஏன்னா இவர் எருசலேம் போய் பலியானா அவங்க மீட்கப்படுவாங்க. ரெண்டும் ஒரு சேர நடக்க போகுது. இதுதான் இயேசு முதலாவது கழுதையின் மேல எங்கே நுழைந்தது? எருசலேமுக்குள் நுழைந்தது. ஆனால் இயேசு இப்படி நுழைந்து கழுதையின் மேல வந்து அடைக்கப்பட்டிருக்கிற குழியில் இருக்கிறவங்களை மீட்டுட்டார். அந்த ராத்திரியிலே கல்லறைகள் திறக்கப்பட்டது, பரிசுத்தவான்கள் காணப்பட்டார்கள், எல்லாரையும் பரதீசுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப எல்லாம் பாரடைஸ்ல இருக்காங்க, பிரச்சனை இல்லை, ஓவர். ஆனா இப்ப ஏன் நம்ம திருப்பி திருப்பி பவனி செஞ்சுனே இருக்கிறோம்? ஏன் இன்னும் கழுதை மேல போயிட்டே இருக்கிறோம்? கழுதைக்கான வேலை முடிவடைந்து விட்டது. ஏன்னா கழுதை கட்டவிழ்க்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. பவனி எதுக்காக போனாரு, எதுக்கு கழுதை மேல வந்தாரோ அந்த வேலை ஓவர் ஆயிடுச்சு. இப்ப நாம அதை நினைவு கூறும்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நாம செய்ய வேண்டியது இன்னொரு பவனி. இப்ப நாம காத்திருக்க வேண்டியது வேறொரு விஷயத்துக்கு. இப்ப இயேசு திருப்பி எருசலேம் கூட வர போறாரு. சகரியா 14 வாசிச்சோம், அவர் ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். ஆனா எப்படி வருவார்? அதான் ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தல் 19:11 வாசிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இப்ப ரெண்டாவது இயேசு வரப்போகிறார். இப்போ எருசலேமுக்குள்ள நுழைய போறாரு. ஆனா இந்த முறை இயேசு கழுதையின் மேல் நுழையவில்லை. இந்த முறை எப்படி நுழைய போறாரு? குதிரையின் மேல் நுழைகிறார் என்று வசனம் சொல்லுது. அவருடைய அர்த்தம் என்ன? கழுதையின் மேல் நுழைகிறது என்பது பலி, கழுதையின் மேல் நுழைகிறது என்பது மீட்பு, குதிரையின் மேல் நுழைகிறது என்பது யுத்தம், குதிரையின் மேல் நுழைகிறது என்பது வெற்றி, ஜெயம். இப்ப பாருங்க, ஒரு வெள்ளை குதிரை மேல் ஏறி இருக்க கண்டேன். அவன் ஜெயிக்கிறவனாகவும்
ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அந்தி கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு குதிரையின் மேல வராரு. அவரை பத்தி வசனம் சொல்லுது, நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அப்ப அடுத்து இயேசு கிறிஸ்து வரப்போகிறது பலியாக அல்ல, அடுத்து இயேசு கிறிஸ்து வரப்போகிறது ராஜாவாக யுத்தம் பண்ணும்படி. இப்ப நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவ பலியா பார்த்து திருப்பி கழுத மேல, திருப்பி பலியாக, திருப்பி சாஃப்டாக இயேசு வரப்போறான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். முதலாவது இயேசு வரும்போது எப்படி வரப்போறாரோ அதுக்கு முதலாவது அவங்க அப்படி ஆயத்தப்பட்டிருக்கணும். முதலாவது இயேசு பலியாக வந்தார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? அந்த பலிக்கு அவங்க ரெடி ஆயிருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து பலியாக போறாருன்னு. ஆனா அவங்க எதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க தெரியுமா? யுத்தத்துக்கு ஆயத்தமா இருந்தாங்க. யோவான் ஸ்நானன் தூக்கி ஜெயில போட்டாச்சு. இப்ப யோவான் ஸ்நானன் கேட்டு அனுப்புறாரு, வருகிறவர் நீர் தானா, இன்னொரு வர காத்திருக்க வேண்டுமா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறாரு? இந்த கேள்வி அவர் கேட்கறதுக்கு என்ன காரணம்? நீங்க வந்து எங்களை மீட்பீங்க, மேசியான் தான் நாங்க நினைச்சோம், இதோ நீங்க வந்து எங்களை காப்பாற்ற போறவரு அப்படின்னு நினைச்சோம், என்ன தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க. நீங்க பார்த்தா பார்வை இல்லாதவர்களை வந்து குணமாக்கிக்கிட்டு, செவிடர்களை கேட்க பண்ணிக்கிட்டு, முடவர்களை நடக்க பண்ணிக்கிட்டு, ரொம்ப நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. ஏன் இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, நாம தப்பான ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோமா, நம்ம தப்பான ஆளை காட்டிட்டோமா, வருகிறவர் நீர் தானா, இல்ல வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இப்ப இயேசுடைய முதலாவது வருகை என்ன? அவர் ஆசாரியனும் ராஜாவாக இருக்கணும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் முதல்ல ஆசாரியத்துவத்தை முடிக்கணும், பலியாக மரிக்கணும், உயிர்த்தெழுந்து ராஜாவா இருக்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க முதல்ல எதுக்கு ரெடியா இருந்திருக்கணும்? அவருடைய பலிக்கு ரெடியா இருந்திருக்கணும். அதனால இயேசு திருப்பி திருப்பி தன்னை மேசியாவாக முதல்ல காட்ட அவங்களால ஒத்துக்கவே முடியல. ஒரு இடத்துல வந்து இயேசுவை கேட்கிறான், நீர் மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும், எது வரைக்கும் எங்களை வேதனைப்படுத்துவீர்? இப்ப இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன், நீங்களோ என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினாலே. ஏன் மந்தையின் ஆடுன்னு சொல்றாரு தெரியுமா? பலி மேய்ப்பனிவர். இவங்களால இவங்க மேசியாவை பலி பொருளா பார்க்கவே முடியல. இயேசுவை இவங்களால தங்களுக்குன்னு பலியாக போறவரா பார்க்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க மேசியா ராஜா, எங்க மேசியா ஆளுகை செய்வாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அவங்களுடைய டிராபேக். அவங்க இயேசுவை இழந்ததுக்கான ஒரு காரணம், வந்த இயேசுவை தவற விட்டுட்டாங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை சர்ச்சுக்கு என்ன தெரியுமா? இப்ப இயேசு எப்படி வர போறாரு? ராஜாவா வர போறாரு, குதிரையின் மேல வர போறாரு. இப்ப அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் வர போகிறார். நியாயம் தீர்க்க. அந்த வசனம் திருப்பி வாசிங்க பாப்போம். பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அப்ப அவர் வர போறாரு. வரப்போறத பத்தி பைபிள் சொல்லுது. அவர் இறங்கி வராருன்னு இருக்கு அதுல. அப்படி இருக்கும்போது அவர் வரது ரெண்டு ரீசன். ஒன்று, நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ண போகிறார். இப்ப நம்ம காத்திருக்க வேண்டிய சபை எதுக்கு காத்திருக்கணும்? நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதே அந்த நியாய தீர்ப்புக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணும்படி. அந்த நியாய தீர்ப்புல நம்ம சிக்காம தப்பிக்கிறதுக்கு தான் சபையை ரெடி பண்றாரு. ஆனா இப்ப சபை எப்படி இருக்குது? சபை முழுக்க முழுக்க பலியில் இருக்குது. பலி முடிவடைந்து விட்டது. நோ மோர் சாக்ரிஃபைஸ். அவர் ஒரே தடவை பலியாகி நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். சாக்ரிஃபைஸ் ஓவர். அகைன் அண்ட் அகைன். எதுக்கு திருப்பி திருப்பி இன்னும் சாக்ரிஃபைஸ்? யூதர்களுக்கு சாக்ரிஃபைஸ் முடியல. அவனை பொறுத்த வரைக்கும் இயேசு பலியாகிறத ஒத்துக்கல. அவங்க ராஜா பலியாகிறத அவனால ஏத்துக்க முடியல. ஆனா நம்ம ராஜா ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம ராஜா இரண்டாவது பார்ட், நீதி உள்ள நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க வர போகிறார். அப்ப இப்ப சபை எதுக்கு ஆயத்தப்பட்டு நிக்கணும்? நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்பட்டு நிக்கணும். நியாயம் தீர்க்கப்படும் போது வசனம் சொல்லுது, சபை நியாய தீர்ப்புல தப்பிச்சுக்குமா. அந்த நியாய தீர்ப்புல சபை என்ன செய்யாது? மாட்டாது. ஏன் மாட்டாது? சபை அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கும். நியாய தீர்ப்பு சபைக்கே கிடையாது. வாசிங்க வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இரண்டாம் மரணம்னா என்ன? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அக்கினி கடல் தான் இரண்டாம் மரணம். ஆனா இப்ப வெளிப்படுத்தல் 2ல என்ன வாசிச்சோம்? திருப்பி வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. அப்ப நரகத்தினால் அவன் சேதப்படுவது இல்லை, நியாய தீர்ப்பினால் சேதப்படுவது இல்லை. இப்பொழுது ஒருத்தர் வரப்போகிறார். அவர் குதிரையின் மேல் வரப்போகிறார். அவர் நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். ஆனால் ஜெயம் கொள்ளுகிற சபை நியாய தீர்ப்பிலே சேதப்படுவதில்லைன்னு அர்த்தம். வசனம் தெளிவா இருக்குது. இப்ப சபை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்பட்டா தான் சேதப்படாம இருக்கும். தேவன் வந்து பார்க்கும்போது சபை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்?
குற்றமற்றதும் கரையற்றதும் திரையற்றதும் கற்புள்ளதான சபை. அப்போ மணவாட்டி மணவாளனுக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு ஏதுவில்லாதவளா இருக்கணும். வஸ்தியையும் பார்க்கிறார் ராஜா, எஸ்தரையும் பார்க்கிறாரு. வஸ்தியிடத்தில் குறை காணப்படுகிறது, அவள் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டாள். ஆனால் எஸ்தரிடத்துல குறையொன்றும் காணப்படவில்லை. அவள் ராஜகுமாரத்தியா உட்கார வைக்கப்பட்டு, வசனம் சொல்லுது, அவள் தலையிலே கிரீடம் வைக்கப்பட்டது. அதே தேவன் தான் நமக்கு சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். இப்ப சபை கர்த்தருக்கு முன்பாக மணவாட்டியாக ஆயத்தப்பட்டவளாக, கரையற்றதாக, பிழையற்றதாக, திரையற்றதாக, கற்புள்ள கன்னிகையாக நிக்கணும். ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை. இன்னைக்கு சபை அப்படி இருக்குதா? நியாய தீர்ப்புக்கு காத்திருக்குதா? சபை எதற்கு காத்திருக்குது? சபை பலியான இயேசுவுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சபை எப்படி காத்துக்கிட்டு இருக்குது? கிருபை கிருபை கிருபை. இப்ப இருக்கிற கிருபை எதுக்கு தெரியுமா? வரப்போகிற நியாய தீர்ப்பில் அந்த கிருபை என்னை காப்பாற்ற போகிறது. எப்படி காப்பாற்ற போகுது? என்னுடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை. நித்திய ஜீவனை யார் சுதந்தரிப்பார்? கேட்கும் போது பேதுரு சொல்றார், ஆண்டவரே இது மனுஷனால் கூடாது. அப்ப இயேசு சொல்றார், ஆமா இது மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். உன் நீதியினாலேயோ உன் பரிசுத்தத்தினாலேயோ நீ பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை, கர்த்தருடைய கிருபையினாலே நாம் பிரவேசிக்கிறோம். நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த கிருபைக்கு காத்திருக்கணும். இன்னைக்கு சபை எதுக்கு காத்திருக்குது? இன்னும் சபையினுடைய விஷன் ஃபோக்கஸ் எல்லாமே இயேசுவின் முதலாம் வருகையிலே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை எதுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க? இரண்டாம் வருகைக்கு, குதிரையின் மேல் வர்றதுக்கு. வந்த கழுதையின் மேல் வந்தவரை விட்டுட்டாங்க. இப்ப நாம காத்திருக்க வேண்டியது குதிரையின் மேல் வர்றவருக்கு. ஆனா இப்ப கழுதையின் மேல் வந்தவரையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் கிருபை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர், ராஜா சாந்த குணம் உள்ள வருகிறார். ஆனா வர ராஜா இப்ப சாந்த குணம் உள்ளவராய் வரவில்லை, நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். அவருடைய கோபத்துல பற்றி எரிய போகிறது. இப்ப பாருங்க, இயேசு எருசலேமுக்குள்ள வந்துட்டாரு. வந்த உடனே என்ன செய்யறாரு பாருங்க, வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இரண்டாவது, இயேசு உள்ளே வரப்போறது, எருசலேமுக்குள்ளே நுழையும் போது, முதலாவது வரும்போது அவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறவராய் வந்தார். கழுதையின் மேல வந்த ராஜா எப்படி வந்தார்? தேவாலயத்தை சுத்திகரிக்கிறவராய் வந்தார். ஆனா இப்போ அவர் வரப்போறது தேவாலயத்தை சுத்திகரிக்கிறவராய் அல்ல. ஏன்னா ஒரு தடவை தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாரு? சுத்திகரிச்சிட்டார். சுத்திகரிச்ச தேவாலயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும். அவர் டெய்லி சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். நிறைய பேர் இந்த கிருபையை தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். ஆனால் மன்னிச்சுட்டு நீங்கள் வந்த பிறகு இப்போ நீங்கள் நீதிமான்களாக்கி விட்டீர்கள். இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்ட நாமளா என்னவாயிட்டோம்? நீதிமான்களாயிட்டோம். நீதிமான ஆன பிறகு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லது மீறுதலுக்கும் அல்லது தப்புக்கும் அல்லது தவறுக்கும் சரி கட்டுதல் உண்டு. நீங்கள் இயேசுவை அறியாத போது பாவம் செஞ்சது வேற, அவர் மன்னிச்சிட்டார். ஏன்னா நீங்கள் இயேசுவை அறியாததுனால அதை செய்தீர்கள், பிரமாணத்தை தெரியாததுனாலே அதை செய்தீர்கள். இப்போ நீங்கள் வந்தீங்க, இயேசுவை அறிஞ்சிக்கிட்டீங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்தீங்க, பாவ மன்னிப்பை பெற்றுட்டீங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணணும்னு சொல்லிட்டார், பாவ மன்னிப்பு. அப்போ அதை செஞ்சு நீங்க வாங்கிட்டீங்க. வாங்கின பிறகு திருப்பி 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 பாவம் செய்ய செய்ய நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி மன்னிச்சாரு அதே மாதிரி எல்லா ட்ரிப்பும் என்ன பண்றாரு? மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் நீதிமானுக்கு சரி கட்டுதல் உண்டு. இயேசு பாருங்க, பாவத்தை மன்னிக்கும் போது என்ன சொன்னாரு? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, அப்புறம் இனி பாவம் செய்யாத. அந்த மன்னிக்கப்பட்டதோட நிறுத்தல, அடுத்த வார்த்தை சொல்றாரு, இனி பாவம் செய்யாத. இப்போ அந்த அம்மா தவறு செஞ்ச ஒரு அம்மாவை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தில் கொண்டு வந்து போடுறாங்க. போட்ட உடனே இயேசு கேட்கிறாரு, இவர்கள்லாம் எங்கே? நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்லை சொல்லிட்டு என்ன சொன்னாரு? இனி பாவம் செய்யாத. திருப்பி திருப்பி இயேசு சொல்ற இன்னொரு வார்த்தை, உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், அதுக்குன்னு திருப்பி பாவம் செய்யாத. திருப்பி பாவம் செஞ்சா அந்த பாவத்துக்கான சரி கட்டுதல் கண்டிப்பாக உண்டு. இயேசு ஒரு தடவை தேவாலயத்தை சுத்திகரித்தார், உண்மை. காசுக்காரனை, புறா விற்கிறவனை, அப்புறம் அந்த பக்கம் கொண்டு பண்டை கொண்டு போறவனை எல்லாரையும் விரட்டிட்டார். ஆனா அடுத்த முறை சுத்திகரிப்பு கிடையாது, அடுத்த முறை நியாய தீர்ப்பு. இப்ப சபைக்கு அடுத்து வரப்போகுது என்னது? அந்த நியாய தீர்ப்புல இருக்கக்கூடாதுதான் ஆண்டவர் சபைக்கு சொல்றாரு.
சபை கல்லர் கொகையா இருந்துச்சுன்னா இனி சுத்திகரிப்பு கிடையாது, இனி நியாய தீர்ப்பு தான். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயில் இருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய, நல்ல கவனிங்க, சர்வ வல்லவருடைய தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். சாதாரணமா இல்ல, உக்கிர கோபமுள்ள ஆலையை அவர் மிதிக்கிறார். செகண்ட் டைம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இனி வரப்போற கிரைஸ்ட் குதிரையின் மேல் வரப்போகிறார், நியாயம் தீர்க்கிறவர்களாக வரப்போகிறார். இனி நடக்க போகிறது சுத்திகரிப்பு அல்ல, இனி நடக்க போகிறது நியாய தீர்ப்பு. இனிமேட்டு அவர் கோபத்தில் வரப்போறாரு. இயேசு முதல்ல கோபம் வரும்போது சவுக்கு, ரெண்டாவது கோபம் வரும்போது பட்டயம். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம். ஃபர்ஸ்ட் டைம் சவுக்குல அடிச்சாரு பாருங்க, அது கிருபை. சாவடிக்கல யாரையும். நம்ம வீட்டில் அப்பா பையன் அடிப்பார் பாருங்க, அதுக்கு பேர் வந்து நியாய தீர்ப்பு கிடையாது, அதுக்கு பேர் அன்பு, சிட்சிப்பு. தேவன் தான் நேசிக்கிறவனை சிட்சிக்கிறார், அது சிட்சிப்பு. ஆனால் செகண்ட் டைம் அப்பா பேச்சை கேட்காம பையன் வெளியே போய் தப்பு பண்ணான்னா போலீஸ் பிடிச்சிடும். இப்போ யார்கிட்ட கொண்டு போவாங்க தெரியுமா? நீதிபதியிட்ட கொண்டு போய் நிறுத்துவாங்க. நீதிபதி தண்டிப்பார்ல, அதுக்கு பேர் அன்பு இல்லை, தண்டனை. அதுக்கு பேர் நியாய தீர்ப்பு. இப்போ நாம நியாய தீர்ப்புக்கு நேராக நிற்கிற சபை நியாய தீர்ப்புக்குள்ள போகிறதும் போகாததும் சபை கையில் தான் இருக்குது. இன்னும் சபை கல்லர் கொகையா இருக்குமானால், இன்னும் சபை கல்லர் இந்த கமர்ஷியல் சைட்டாக இருக்குமானால், சபைக்குள்ள விற்கிற ஐட்டங்கள் நடக்குமானால், ஆண்டவர் சபையை அடுத்து கூர்மையான பட்டயத்தின் கையிலே ஒப்படைக்க போகிறார். நாம இன்னும் கழுத மேல வந்த இயேசுவை, சவுக்கு வச்சு அடிக்கிற இயேசுவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வரப்போற இயேசு குதிரையின் மேல் வர்றவர், அவர் பட்டயத்தினால் இனி பேச போகிறார். அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. வசனம் வரப்போது. இது நியாய தீர்ப்புக்கான வசனம். ஃபர்ஸ்ட் வந்தது என்னது? இரக்கத்துக்கான வசனம், சுத்திகரிப்புக்கான வசனம். இப்போ நாம அவர் வரும்போது எப்படி இருக்க போகிறோங்கிறதா முக்கியம். கர்த்தர் ஒரு முறை சுத்திகரிப்பு செஞ்சிட்டார். நான் பேசுவது சபை என்றது கட்டடத்தை குறித்து அல்ல, நான் சபை என்று சொல்வது நம்மை குறித்து. நமக்குள்ளேயும் கர்த்தருக்கு பிரியமில்லாத கமர்ஷியல் காரியங்கள் இருக்கக்கூடாது, கட்டடத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளேயும் வியாபாரத்துக்கான எந்த விதமான வேலையும் நடக்கக்கூடாது. உங்களுக்குள்ளேயும் ஆவிக்குரிய வியாபாரம் நடக்கக்கூடாது. நீங்க வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்தை காப்பாத்துறீங்க, அப்புறம் நம்ம ஹவுஸ் ரெண்ட் கட்டுறோம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறோம், இதெல்லாம் வேற. ஆனா இதெல்லாம் வச்சுட்டு வேற ஒன்று சபைக்குள்ள இருக்கும். என்ன தெரியுமா? இப்போ ஸ்பிரிச்சுவல் வியாபாரம் ஒன்று நடக்கும் சபைக்குள்ள. இப்போ கேயாசி இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு தெரியுமா? நாகமான்ட்ட போய் நடந்த அற்புதத்துக்கு காசு கேட்கிறாரு. அதானே, நடந்த அற்புதத்துக்கு காசு கேட்குறாரு. இப்போ யூதாசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு காசு கேட்குறாரு. பிள்ளையாம் பாலாக்கு கிட்ட சபிக்கிறதுக்கு காசு கேட்குறாரு. இதுதான் ஸ்பிரிச்சுவல் வியாபாரம். சபை முழுக்க முழுக்க தேவனுடைய வீடு. இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ற இடத்துல பிஸ்னஸுக்கு இடமே கிடையாது. எந்த பிஸ்னஸுக்கும் இடம் கிடையாது. நீங்க அதை மறைமுகமாகவோ நேரடியாகவோ எப்படி செஞ்சாலும் கர்த்தர் ஒரு நாளும் அனுமதி கொடுக்கவே மாட்டார். தேவன் எதிர்பார்க்கிறது நம்மையே ஜீவாதார பலியாகத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம காணிக்கை கொஞ்சம் ப்ரீஷியஸா இருக்கணுங்கிற. வெறும் பணம் ஆஸ்தினால் கொடுக்கிற காணிக்கையை விட, இப்போ காயின் கொடுத்த காணிக்கையை விட ஆபேலோட காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, அவன் மந்தையின் தலையீற்றில் கொழுமையானவைகளை, முதல் பேரானவைகளை கர்த்தருக்கு கொடுத்தான். இருக்கிறதுலயே பெஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை கொண்டு போய் கொடுக்குறான். நாம எப்படி கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அதுல கூட லாப நஷ்ட கணக்கு பார்க்குறாங்க. எதை கொடுக்கலாம், எதை கொடுக்க வேணாம், எதை கொடுத்தா நமக்கு நஷ்டம் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, பணக்காரன் கொண்டு வந்து கொடுக்குற நிறைய காணிக்கையை விட தன் ஜீவனுக்குரியதில் கொடுக்குற 2 இருக்கு பாருங்க, அது ப்ரீஷியஸ்ங்கிறார். இன்னைக்கு நம்ம அதுதான் இங்கே மிஸ்டேக். ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய இருதயம் தேவனுடைய வீடா கல்லருடைய கொகையா. சபைக்குள்ள எந்த விதத்திலும் கர்த்தர் விரும்பாத எந்த அருவருப்புக்கும் இடம் இல்லை. ஒரு தடவை தான் சுத்திகரிப்பு, 2வது தடவை நியாய தீர்ப்பு. சுத்திகரிக்கும் போதே சரியாயிட்டீங்கன்னா நல்லது. நீங்க விசுவாசிக்கு பயப்படுறீங்க, சக ஊழியருக்கு பயப்படுறீங்க, தேவனுக்கு பயப்படுறதில்லை. முடிவிலே நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். சுத்திகரிப்புக்கான நேரம் முடிவடைஞ்சிருச்சு. இனி நியாய தீர்க்கிறவர் வரப்போகிற காலம் வந்துடுச்சு. இனி காலம் செல்லாது. குதிரை மேலே ஏறிட்டாரு, அவர் இறங்கினா இனி பட்டயம் தான். சவுக்குக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படியே பதமா தட்டி தட்டி ஓகே ஓகே போன்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு. அவர் பதமா தட்டுற காலம் முடிவடைஞ்சு குதிரையின் மேல் ஏற காலம் வந்து போச்சு.
இனி அவர் எருசலேமுக்குள்ளே வருவார், ஒலிவமலை மேல் இறங்குவார். அவர் போன தடவை ஒலிமலை மேல் ஏறி போகும்போது ஒலிவமலை ஒன்றும் ஆகலை, ஆனால் இறங்கும் போது ஒலிவமலை என்ன ஆகுது? ரெண்டா விளக்குது. அப்படின்னா எவ்வளோ கோபமாக இறங்குறாருன்னு பாருங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போது அவர் செருப்பு அவர் ஓரமாக விட்டுட்டு கதவை தட்டத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவர் எப்படி இருக்கிறார் ஆளுன்னு, இல்லையா? கோபமாக இருக்கிறாருன்னா அந்த செருப்பை விடுற வேகத்திலே கண்டுபிடிச்சிடலாம், அவர் கதவை தட்டுற வேகத்திலே கண்டுபிடிச்சிடலாம். அவர் கதவை தட்டும் போதே வீட்டில் இருக்கிற அந்த வீட்டம்மா சொல்லிடும் பிள்ளைங்கிட்ட, ஏய் உங்கள் அப்பா சரியில்லை, யாரும் அவர்கிட்ட போகாதீங்க. ஏன்? செருப்பு விடுற வேகமே சரியில்லை. வந்து தூக்கி பேக்கை ஒரு பக்கம் போட்டு அப்படி வந்து சோஃபாவில் பொத்துன்னு உட்காருவா இருப்பார். ஒருத்தரும் கிட்ட வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. அவராக கூப்பிட்ற வரைக்கும் கிட்ட ஒருத்தரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெரியும் அந்த தகப்பன் எவ்வளோ கோபமாக இருக்கிறாருன்னு. ஒலிவமலையில் ஏறி போகும்போது அப்படி மேகத்தின் மேலே போனவர் இறங்கும் போது மலையே ரெண்டாக பழக்கிறாராமா. அப்போ என்ன கோபத்தில் வராருன்னு பாருங்க. இனி அவர் அப்படித்தான் வரப்போகிறார். 2000 வருஷத்தினுடைய கோபம். 2000 வருஷமாக பிதாவுக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து பார்த்துனே இருக்கிறார். சபையில் செய்கிற எல்லா அக்கிரமத்தையும் அநீதியையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு விசுவாசி செய்கிறத பார்க்குறாரு, ஒவ்வொரு ஊழியக்காரன் செய்கிறதையும் பார்க்குறாரு. ஒரு நாள் வெடிக்கும் பாருங்க. அதுதான் 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டு உக்கிர கோபமான ஆலையை மிதிக்கிறார்னு இருக்கு. டோட்டல் கோபம் எக்ஸ்போஸ் ஆக போகுது. அவ்வளோதான், கதை முடிஞ்சு, சொல்லி முடிஞ்சு. இப்போ நாம் அதிலிருந்து தப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேத வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. நம்முடைய ராஜா இப்பொழுது சுத்திகரிக்கிறவராய் வரப்போகிறதில்லை. அடுத்து எப்படி வரப்போறாரு? நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். கடைசியாக அவர் உள்ளே வரும்போது, எருசலேமுக்குள்ளே வரும்போது, முதல்ல கழுதை மேலே வந்தார், இப்போ குதிரை மேலே வராரு. முதல்ல ரெண்டாவது சுத்திகரிப்பு செஞ்சாரு, இப்போ நியாயம் தீர்க்கிறவர் வரப்போறாரு. கடைசியா வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து. இதுக்கு அப்புறம் தான், இந்த சுத்திகரிப்புக்கு அப்புறம் தான் இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? உபதேசமே பண்ண தொடங்கி இருக்கிறார். அவர் அந்த கல்லர் குகையோட உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணல? உபதேசம் பண்ணவே இல்லை. கிளீன் பண்ணி முடிச்ச பிறகுதான் இயேசு என்ன செய்ய தொடங்குறாரு? உபதேசம் பண்ண தொடங்கினார் அப்படின்னு இருக்கு. அதை விட முக்கியமா இந்த உபதேசம் பண்ண தொடங்கும் போது அவர் பண்ற இன்னொரு முக்கியமான வேலை, அதான் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர்கள் மறுபடியும் ஒரு அதான் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அவர் என்ன திருப்பி எருசலேமுக்கு வந்தார்னா அர்த்தம் என்னன்னா, இயேசு முதல் தடவை வரும்போது ஒரு நாள் கூட நைட்டு எங்க தங்கல? எருசலேமுக்குள்ள தங்கவே இல்லை. ஒரு நாள் வந்தாரு, கழுதின் மேல ஏறி ராஜாவா உள்ளே வந்தாரு, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாரு, போயிட்டாரு. இங்க இருக்கு அந்த வசனம் அப்படி இருக்குது. மார்க்கு 11:11 வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். இப்ப கழுதின் மேல வந்தாரு, ஜனங்க உள்ள கூட்டிட்டு போனாங்க, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாரு, பார்த்துட்டு போயிட்டார் பெத்தானியாவுக்கு. மறுநாளிலே 12வது வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்படுகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இது வழியில நடக்கிற விஷயம். 15வது வசனம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு. இது 2வது நாள் நடக்குது. ஃபர்ஸ்ட் நாள் வந்தாரு, கழுதின் மேல வந்தாரு, ராஜாவா நுழைஞ்சாரு, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாரு, போயிட்டாரு. 2வது நாள் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வராரு, எல்லாத்தையும் சுத்திகரிப்பு செய்யறாரு, இப்பவும் போயிட்டாரு. திருப்பி 3வது நாள் வாசிங்க 27வது வசனம். மார்க்கு 11:27. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில். இப்பதான் அவர் என்ன செய்ய தொடங்குறாரு? உலாவ தொடங்குகிறார். முதல் நாள் வந்தாரு, சுத்தி பார்த்தாரு, எல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது கண்டிஷன். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? சுத்திகரிப்பு செய்ய வேண்டியதா இருக்குது. 2வது நாள் வந்தாரு, மொத்தத்தையும் க்ளீன் பண்ணார், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ 3வது நாள் உள்ளே வராரு, எருசலேமுக்குள் வந்து உலாவத் தொடங்கினார். இது இயேசுவோடைய மிக முக்கியமான ஒரு சம்பவம். கவனிங்க, இந்த உலாவுதல் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இது தேவன் இந்த பூமியை படைக்கும் போது அவர் ஆசைப்பட்டது. பூமியை படைக்கும் போது கர்த்தர் ஆசைப்பட்டது என்னன்னா, மனுஷனோடு கூட இந்த பூமியில் அவர் என்ன செய்ய விரும்பினார்? உலாவ விரும்பினார். ஆதியாகமத்தின் புத்தகம் 3:8 வாசி. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போ இயேசு தேவன் முதலாவது ஏதேனிலே உண்டான போது அவர் மனுஷனோடு கூட என்ன செய்ய வந்தார்? உலாவ வந்தார். ஆனா தோட்டம் எப்படி இருந்துச்சு? பாவமா மாறி இருந்துச்சு. தோட்டம் பழம் சாப்பிட்டு ஒரு பக்கம் நிர்வாணம் வந்துருந்துச்சு, ஒரு பக்கம் மனுஷன் ஓடி ஒளிய தொடங்கிட்டான், இன்னொரு பக்கம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு பிரிவு. அவனுக்கு பயம் வந்துருச்சு, ஆண்டவரை பார்க்கறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. இதெல்லாம் உள்ளே வந்துருச்சு. இப்போ உலாவ வந்த தேவன் பார்க்குறாரு, இல்லை ராங் ஆயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிச்சிட்டாரு, தோட்டத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அதே மாதிரி 2வது எருசலேமை உண்டாக்குறாரு.
உண்டாக்கிட்டு எருசலேமுக்குள்ள வந்து தேவாலயத்தில் வந்து பார்த்தா எல்லாமே திருப்பி தலைக்கீழே இருக்குது. புறா விற்கிறவனோ அது விற்கிறவனோ இது விற்கிறவனோ இருக்கிறாரு. இப்போ இவர் பார்க்குறாரு, இது சரி வராது, திருப்பியும் இதெல்லாம் க்ளீன் பண்ணாதான் சரி வரும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணார். க்ளீன் பண்ண பிறகுதான் தேவன் அங்கே என்ன செய்ய தொடங்கினார்? மார்க் 11:27 அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்குள் வந்தார்கள். தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் இப்போ தேவாலயத்துக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? அப்போ உலாவணும்னா முதல்ல என்ன ஆகணும்? இடம் கிளீனாக இருக்கணும், சுத்திகரிப்பு செஞ்சிருக்கணும். இப்போ ஆண்டவர் சபையை சுத்திகரிப்பு செய்கிறார்னு பார்த்தோம். எதுக்காக? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா இப்ப தேவன் எங்க உலாவிக் கொண்டிருக்கிறாரு? 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில். 7 பொன் குத்துவிளக்குனா எதை குறிக்குது? 7 சபையை குறிக்குது. 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்கும் போது கடைசி வசனம் சொல்லுது, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். அப்ப தேவன் குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவுகிறார்னா சபைக்கு நடுவில் உலாவுகிறார். அப்ப சபைக்கு நடுவில் உலாவணும்னா முதல்ல அவர் ராஜாவாக உள்ளே வரணும். 2வது அவர் வரும்போது அவர் உள்ள சுத்தி பார்ப்பாரு. பார்க்குற இடம் எப்படி இருக்கணும்? சுத்திகரிக்கப்பட்ட இடமாக இருக்கணும். கல்லர் கொகையாகவோ வியாபார ஸ்தலமாவோ காசுக்காரர் கடையோ அல்லது பண்டம் தூக்குறவனோ உள்ளே இருந்தால் கர்த்தர் அதை சுத்திகரிப்பார். அதுக்கு பிறகுதான் தேவன் என்ன செய்வார்? ஆலயத்தில் உலாவுகிறவராக இருப்பார். 3வது நாள் தான் இயேசு உலாவுறார். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவியானவர் சபையில் உலாவுனா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா போதும். நீங்க தேவன் உலாவறதுக்கு இடம் கொடுக்கணும். நான் சொல்றது சபையே இல்லை, உங்களை. சபை பிரச்சனையே இல்லை, இடம் எந்த இடமா இருக்கட்டும். அது மேல் வீட்டு அறையா, அங்க தேவன் இறங்கிடுவார். அது பத்முத்தி சிறைச்சாலையா, அங்க ஆவியானவர் இறங்கிடுவார். கேரி ஆற்றங்கரையா, அங்க தேவன் இறங்கிடுவார். அல்லது பாபிலோன்ல இருக்கக்கூடியதான ஆற்றங்கரை ஓரமா தேவன் இறங்குவார். ஆவியானவர் எங்க வேணாலும் இறங்குவார். முழங்கால போட்டு ஜெபம் பண்ணோம்னா ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கதான் நிரப்புவாரு, அங்கதான் நிரப்புவாரு. இன்னைக்கு தேவ ஆலயத்துல உலாவுகிறாரா? தேவன் இருக்கிறார், உலாவுகிறாரா? மூவபிளா இருக்காரா? நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உலாவுகிறவனுக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறவனுக்கும் என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் இருக்குது. இன்னைக்கு தேவன் உலாவுகிற ஸ்தலமாய் தேவனுடைய ஆலயம் இருக்கிறதா? அவர் உலாவ வேண்டுமானால் முதலாவது சுத்திகரிப்பு நடைபெற வேண்டும். இப்ப தேவன் மீண்டும் வரும்போது எருசலேமில் ஆயிடவர் அரசாட்சி செய்யும் போது வசனம் சொல்லுது, இந்த பூமி எங்கும் அவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருந்தது. மொத்த சுத்திகரிப்பு செஞ்சு பூமியை ஆண்டவர் சுத்திகரிப்பு செஞ்சு ஆயிடவர் அரசாட்சியில அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால் பூமி முழுவதும் எப்படி இருக்க போகுது? நிரப்பப்பட்டிருக்க போகுது. அந்த சுத்திகரிப்புக்கு அப்புறம் தான் அது நடக்கும். அவர் வந்து இறங்கி பூமியை அக்கினினால் 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அதுக்கு அப்புறம் தான் இந்த பூமியை தேவ பிரசன்னம் மூடும், ஆயிடவர் அரசாட்சி தொடங்கும். அப்ப ஆயிடவர் அரசாட்சிக்கு முன்னாடி ஒரு சுத்திகரிப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்து உலாவறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் ஒரு சுத்திகரிப்பு இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் தேவ ஆவியானவர் உலாவதற்கு முன்பாக என்ன வேணும்? ஒரு சுத்திகரிப்பு வேணும். நமக்கு ஒரு சுத்திகரிப்பு வேணும். அப்படியே கல்லர் கொகையா வந்து உட்காந்துக்கிட்டு ஆராதிச்சா ஒரு சுத்திகரிப்பு வராது. பொருளாசைக்காரனா உட்காந்துட்டு ஆராதிச்சா சுத்திகரிப்பு வராது. பணப்பிரியனா இருந்து ஆராதிச்சா சுத்திகரிப்பு வராது. கண்களின் இச்சையோட, ஜீவனத்தின் பெருமையோட, மாம்சத்தின் இச்சையோட வந்து உட்காந்துச்சா ஆராதனை வராது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறது இல்லை. உங்க இருதயம் எதை யோசிக்குது, எதை பண்ணுது, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஆவியானவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இங்க எல்லாரும் பலவீனமானவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுல இருந்து விடுபட நாம் நினைக்கிறோமாங்கிறதான் கேள்வி. நாம் அதே பலவீனத்துக்குள்ளேயே இருக்கிறோம்னா, அதையே விரும்புறோம்னா, திருப்பி திருப்பி அதையே செய்கிறோம்னா, நாம எத்தனை செய்தி கேட்டும் பிரயோஜனம் இல்லை. தேவன் இங்கே உலாவ மாட்டார், உங்களுக்குள்ளே உலாவ மாட்டார், பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பலவீனமானவன் ஆனா மாற விரும்புறியா? நீ விழுந்தவன் எழுந்திருக்க விரும்புறியா? நான் உன்னை சுத்திகரித்து மீண்டும் உன் மதியிலே நான் உலாவ விரும்புகிறேன். தேவன் உலாவுகிற ஸ்தலமாய்த்தான் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். முதலாவது எருசலேமுக்குள் தேவன் நுழையும் பொழுது அவர் முதலாவது ராஜாவாக வந்தார், பலியாக வந்தார். 2வது சுத்திகரிப்பு செய்தார். 3வது உலாவினார். ஆனால் இப்பொழுதோ குதிரையின் மேல் அவர் நியாயம் தீர்க்கிற நீதிபதியாய் வரப்போகிறார். 2வது அங்கே சுத்திகரிப்பல்ல, நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். அதற்கு பிறகு பூமி முழுக்க தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்ப போகிறது. அல்லேலூயா. நாம் இப்பொழுது அதுக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ தேவன் நம்மளை சுத்திகரிப்பு பண்ணிட்டாரு. இனிமேல் சுத்திகரிப்பு கிடையாது, நியாய தீர்ப்பு. அதுக்கு முன்பாக சபை அவரிடத்துல கரைத்திரையற்ற மனவாட்டியாய் நிற்பதற்கு ஆயத்தப்படணும். ஆமென்.
அல்லேலூயா.